டாஸ்மாக் அலுவலகத்தில் இரவில் சோதனை நடத்தவில்லை என அமலாக்கத்துறை கூறியுள்ள நிலையில் பொய் சொல்லாதீர்கள் என சென்னை உயர்நீதிமன்றம் கண்டித்துள்ளது. இதுகுறித்து இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். டாஸ்மாக் தலைமை அலுவலகம் உள்ளிட்ட 20 இடங்களில் கடந்த 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை அமலாக்கத்துறையினர் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். அந்த சோதனையில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் குறித்து அறிக்கை வெளியிட்ட அமலாக்கத்துறை மதுபானங்கள் கொள்முதல், பார் உரிமம் வழங்குதல், மதுபானங்களை மதுபான கடைகளுக்கு கொண்டு செல்வதற்கான போக்குவரத்து டெண்டர் வழங்குதல் உள்ளிட்டவற்றில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்துள்ளதாக தெரிவித்தது. மேலும் நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட 10 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை பாட்டிலுக்கு கூடுதல் விலை வைத்து விற்கப்பட்டது கண்டறியப்பட்டதாகவும் கூறியது. இதனைத் தொடர்ந்து அமலாக்கத்துறையின் நடவடிக்கைக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசும் டாஸ்மாக் நிர்வாகமும் வழக்கு தொடர்ந்தன. அதில் அமலாக்கத்துறையின் சோதனை அரசியலமைப்பு சட்டத்தின் கூட்டாட்சி கட்டமைப்புக்கு விரோதமானது எனவும் சோதனையை சட்டவிரோதமானது என்று அறிவிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் N செந்தில்குமார் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது மாநில அரசு அனுமதி பெற்றுத்தான் சோதனை நடத்த வேண்டும் என மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும், ஆனால் அமலாக்கத்துறையின் நடவடிக்கைகளை குறிப்பிட்டு திருத்தப்பட்ட புதிய மனுவை தாக்கல் செய்யவும் தமிழக அரசுக்கு நீதிபதிகள் அறிவுறுத்தினர். தொடர்ந்து டாஸ்மாக் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விக்ரம் சௌத்ரி சோதனை நடத்தும் போது அதற்குரிய காரணங்களை எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்க வேண்டும் என்றும், ஆனால் எந்த தகவலும் தெரிவிக்காமல் சுமார் 60 மணி நேரம் பெண் அதிகாரிகள் உள்ளிட்டோரை சட்டவிரோதமாக அமலாக்கத்துறையினர் சிறைப்பிடித்ததாகவும், இது அதிகாரிகளின் தனிநபர் சுதந்திரத்திற்கு விரோதமானது எனவும் வாதிட்டார். இதனையடுத்து இரவில் ஏன் சோதனை நடத்தப்பட்டது என அமலாக்கத்துறைக்கு நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இதனை மறுத்த அமலாக்கத்துறை தரப்பு வழக்கறிஞர் இரவில் சோதனை நடத்தப்படவில்லை என்றும் அனைவரும் வீடு திரும்ப அனுமதிக்கப்பட்டதாகவும் விளக்கமளித்தார். அதனை மறுத்த நீதிபதிகள் பொய் சொல்லக்கூடாது என அமலாக்கத்துறைக்கு அறிவுறுத்தினர். இரவு நேரத்தில் சோதனை நடத்தப்பட்டதை செய்திகள் மூலம் தெரிய வந்திருப்பதாக குறிப்பிட்ட நீதிபதிகள் அமலாக்கத்துறை தனது அதிகாரத்தை செயல்படுத்திய விதத்தை பார்த்துத்தான் தாங்கள் கேள்வி எழுப்புவதாக தெரிவித்தனர். இதனையடுத்து தமிழக அரசின் மனு தொடர்பாக அமலாக்கத்துறை பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை மார்ச் 25ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். அதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என உத்தரவிட்ட நீதிபதிகள் எந்த வழக்குகளின் அடிப்படையில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது என்பது குறித்த விவரங்களையும் பதில் மனுவில் தெரிவிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டனர்.